ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு ரவா வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் வந்து நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன், 150 கிராம் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், 6 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி இப்போ பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தயிர் விட்டுக்கலாம். முதல்ல நான் ஒரு 2 கண்டி தயிர் விட்டுருக்கேன். அதில் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் ரவை சேர்த்துக்கலாம். இதில் அரிசி மாவு சேர்க்குறேன். ஒரு 50 கிராம் ரவைனா ஒரு 150 கிராம் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் இதில். இப்போது நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நம்ம தேவைப்பட்ட ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கலாம். அப்படி வேணும்னா நம்ம அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் எண்ணெய் சேர்க்குறேன். கேட்கல. இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுனால நல்லா மாவு கெட்டியாக நல்லா ஆயிடுச்சு. இப்போ தட்டி போட்டுக்கலாம். ப்ரெட்டு ரவை மெதுவடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.